இன்றைக்கி வந்து விஜய் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கிறார். நாளைக்கு இந்த முதலமைச்சர்ன்ற அந்த எல்லையை தாண்டி கூட அடுத்த கட்டம் வந்து பிரதமர் பதவி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அபரிதமான அன்பு செலுத்தக்கூடியவர் பிள்ளைகள்கிட்ட. அது குறிப்பாக மகள் மீது மிகப்பெரிய பாசம். யாருக்கு? விஜய். அவர் 2 பேர் மீது மிகப்பெரிய உயிராக இருப்பார்னு சொல்கிறாங்க. இப்போ விஜய் வந்து முதலமைச்சர், இப்போ அரசியல் கட்சி தலைவர் இல்லை, முதலமைச்சர். அப்போ தமிழ்நாட்டோட கௌரவமும் இருக்குது, பிள்ளைகளுடைய எதிர்காலமும் இருக்குது. மனைவி வந்து பிரச்சாரத்துக்கு வரலனா கூட, அவங்க வீட்டில் இருந்தால் கூட 2 பிள்ளைகளும் பக்கத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 108 இல்லை 130 வந்திருக்கும். ஜானவரி சமைச்சு எந்தெந்த செக்டரில் எங்கெங்கே நமக்கு அதிகம் அவர் சொன்னார். கண்டிப்பாக சில குறிப்பிட்ட மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் வந்து ஸ்ட்ரக்சரே இல்லைன்னாரு. கரெக்டாக ஜான் சொன்னது தான். இந்த இடத்துல வந்து டிசப்பாயிண்ட் மைனஸ் இல்லை, விஜய்க்கு மைனஸ் இல்லை, திரிஷா தான் மைனஸ். குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விலகி இருக்கிறது தான் மைனஸ். விஜய் கசிக்கு தூக்கி குப்பையை போட்டார்னா அது குப்பைக்கு சமம், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ நிலைமை என்ன? நீ நிலைமை என்ன? அது குஷியானது கூட செல்லுபடி ஆகும். இவன் அப்படி கிடையாது, பணம் வச்சுருக்கிறாருல. 100 பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உறவு வச்சுருந்துருக்கலாம் சார். பாரதிய தப்பாக நினைக்கிறது நான் சொல்லணும்னு சொல்லிட்டு 100 பெண்கள்கிட்ட உறவு வச்சுருக்கலாம். ஆனால் மனைவின்றது ஒன்று தானே சார். அதிகாரம், பகட்டு, பரோடாபம், இந்த அரசு நிகழ்வு, கட்சி கூட்டம், வாழ்க்கை கோஷம், அது இது இது அது இது இது எல்லாம் முடிஞ்சு கடைசியாக 4 சவத்துக்குள்ளே ஒரு முடங்கும் போது யோசிக்க மாட்டாங்க. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஜேர்னலிஸ்ட் சேவகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். முதலமைச்சர் விஜயும் சங்கீதாவும் மீண்டும் இணைய போகிறார்கள், மீண்டும் ஒன்று சேர போகிறாங்க அப்படின்னு செய்திகள்லாம் வருது. இது எந்த அளவுக்கு உண்மை போய் சார்? இல்லை, அப்படி ஒரு பேச்சு ஓடிட்டுருக்கு சார். ஏன்னா இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பீஸ்ஃபுல் மைண்டு வேணும் ஒரு ஆட்சியாளருக்கு. வந்து முதல்ல யாராக இருக்கட்டும், முதலமைச்சர் இவர் விஜய் மட்டுமே இல்லை, யாராக இருந்தாலும் ஒரு ஆட்சி நிர்வாகம் பண்ணுறவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் மைண்டு வேணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மோடி எடுத்துங்களேன், மோடியை உதாரணம் எடுத்துக்கலாம். மோடி வந்து இப்போது வாஜ்பாய் எடுத்துங்க. வாஜ்பாய் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. வாஜ்பாய் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவர் வந்து பரவலாக சொல்லுவாங்க, பிரம்மச்சாரி சொல்லுவாங்க. வாஜ்பாய்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. சார் நீங்கள் வந்து பிரம்மச்சாரியான்னு கேட்குறாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு கேட்குறாங்க, நீங்கள் வந்து பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு. அவர் எவ்வளோ ஒரு நேர்மையான பதில் சொன்னார் பாருங்கள் வாஜ்பாய். நான் பிரம்மச்சாரி இல்லை, திருமணம் ஆகாதவன்னு சொன்னார். இது எப்படி சார் பொருள்? நான் வந்து நல்ல பதில், நேர்மையான பதில் சார். இது அறிஞர் அண்ணா சொன்ன பதிலும் நேர்மையான வாஜ்பாய் அவர்கள் சொன்ன அதுதான் எனக்கு சரியா இருக்கு. வெளிப்படையா நேர்மையான பதில். கரெக்ட். நான் வந்து அறிஞர் அண்ணாவும் நேர்மையான பதில சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு. ஒரே மாதிரியான ஒரு அர்த்தத்தில் இதை மாதிரி ஒரு பதில் யாரும் சொல்லுங்க. நான் வந்து பிரம்மச்சாரி கிடையாது, திருமணம் ஆகாதவன் சொன்னேன். இதுதான் வந்து உதாரணத்தை எடுத்துனேன். அப்போ மோடி எடுத்துக்கிட்டிங்கன்னா, மோடிஜி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவர் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனவருக்கு பிறகு நான் கேட்டேன்னா, அந்த புரோட்டோக்கால் படி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு தரணுன்ற அடிப்படையில் அவங்க மனைவிக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆனாலும் வந்து அந்த அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அந்த கதைலாம் உங்களுக்கு தெரியுமே. அவங்க வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனே போய்ட்டு எனக்கு எதுக்காக போலீஸ் என் பின்னாடி வராங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எதனால் பிரிஞ்சாங்க, ஏன் பிரிஞ்சாங்கன்றதுலாம் அது வந்து ஒரு என்ன சொன்னது, அது வெளியில் தெரியாமே போயிடுச்சு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு நிகழ்வில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டரோட அந்த நிகழ்வு இருக்குல்ல, ஒரு நிகழ்வில் நான் பார்த்தேன். ஒரு நிகழ்வில் வந்து மன்மோகன் சிங்கு, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவருடைய மனைவியோடு வந்திருந்தால் பார்த்தேன். பலரும் கூட வந்து ஏதோ இராணுவ நிகழ்ச்சி நினைக்கிறது, பலரும் கூட பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே வந்து ஜோடியாக வந்திருந்தாங்க, மனைவியோடு வந்திருந்தாங்க. அப்போ இவர் மட்டும் மோடி வந்து சிங்கிளாக தான் இருந்தார். அவருடைய வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா அவர் பிரம்மச்சாரியத்தை கூட அவர் மேற்கொண்டிருக்கலாம்னு வச்சுங்களேன். பிரம்மச்சாரியத்தை மேற்கொள்கிறவங்க உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். பிரம்மச்சாரினா என்னன்னு தெரியுன்னா, மனைவி விட்டு பிரிஞ்சு வாழ்றதுன்னு நினைக்கிறாங்க பல பேர். அப்படி கிடையாது. பிரம்மச்சாரியன்றது வேறு, சன்னியாசம் என்பது வேறு. பல பேருக்கு அந்த குழப்பம் இருக்குது. பிரம்மச்சாரியம் என்பது கேட்டால் வீட்டிலே இருக்கலாம், மனைவி கூட இருக்கலாம். ஆனால் ஆண் பெண் உறவு இல்லாமல் இருக்கிறது தான் பிரம்மச்சாரியம். உங்களுக்கு பல பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாமியாருன்னாங்களே பிரம்மச்சாரி, அவன் காவி வேட்டி கட்டியிருப்பாங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது துறவு போகிற மாதிரி துறவி மாதிரி தெரிவாங்க. துறவி கிடையாது. இங்கே துறவி சன்னியாசி என்பது வேறு, பிரம்மச்சாரி என்பது வேறு. தனித்தனியாக புரிஞ்சுக்கணும். நம்ம விஷயம் பிரம்மச்சாரின்றது வீட்டில் இருப்பாங்க, ஆனால் வந்து உறவு இல்லாமல் இருப்பாங்க. அப்படி இருக்கிறது தான். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து மனைவி வந்து பிரிஞ்சே இருக்கிறாரு. பிரம்மச்சரியம் கூட இருக்கலாம். ஆனால் மனுஷன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறார்ல, 56 இன்ச்சு. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மோடிக்கு வந்து வயசு குறையிற மாதிரியே இருக்குது, பார்த்துட்டு தான் இருக்கோம்.
இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஒரு இருந்தாலும் ஒரு ஒரு ஏக்கம் அவருடைய முகத்தில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவருடைய முகத்தில் ஏதோ ஒரு ஏக்கம் வந்து இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு இது போன்ற கூட்டங்களில், பல கூட்டங்களில் உங்களுக்கு தெரியல, மனைவியோடு அவர் வந்து போகும்போது, ஏன் இன்னும் சொல்லணும்னா வெளிநாடுகளுக்கு போகும்போது, மன்மோகன் சிங் போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை ராஜீவ்காந்தி போகும்போது பார்த்துருப்பீங்க. பல நாடுகளுக்கு ராஜீவ்காந்தி போயிருக்கிறாரு, மனைவியோடு போவார். அதேமாதிரி வந்து இவரை நீங்கள் எடுத்துட்டிங்கனாலும் வந்து மன்மோகன் சிங்கும் ஜோடியாக போவார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மோடி வந்து பார்த்திங்கன்னா வந்து சிங்கிளாக தான் போவார். பட் சிங்கம் மாதிரி போவார், அது வேறு விஷயம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஏக்கம் இருக்கும் முகத்தில், ஒரு பரிதவிப்பு இருக்கும் முகத்தில். பார்த்தீங்கன்னா உதாரணம் ஏன் இப்போ இது எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து விஜய் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கிறார். நாளைக்கு இந்த முதலமைச்சர்ன்ற அந்த எல்லையை தாண்டி கூட அடுத்த கட்டம் வந்து பிரதமர் பதவி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லலை, ஜோசியக்காரங்க சொல்கிறாங்க. மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்தது அதான் காரணமா? மூகாம்பிகா கோயிலுக்கு போயிட்டு வந்ததா? எனக்கு சார், எனக்கு இந்த சாமிகள் மீது எனக்கு சாமிகள் மீது நம்பிக்கை இல்லை சார். நம்பிக்கை இருக்கிறவங்களும் நான் விமர்சிக்கிறது கிடையாது. எனக்கு இறை நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஆனால் நம்பிக்கை வைக்கிறவங்கள நான் வந்து அவங்களுடைய நம்பிக்கையை நான் தகர்க்கிறதுக்கு நான் யார் கிடையாது. அவர் வந்து அடுத்த கட்டமாக கூட நகரலாம், சரிங்களா? அது வந்து நாளைக்கு என்ன நடக்கும் சொல்ல முடியாது. அப்போ இன்றைக்கி வந்து இந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சலசலப்பு இருக்குது இல்லையா? இப்போ ஒரு நீதிமன்றத்தில் வந்து விவாகரத்து வழக்கு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு நெருடலாகவே இருந்துகிட்டே இருக்கும். விஜய்க்கு ஒரு நெருடலாக இருக்கும். இது எதுக்கு இது அவசியம்? எதுக்காக இந்த அந்த அளவுக்கு என்ன அப்படி ஒரு கேள்வி வரும்ல. விவாகரத்துக்கு வந்து ஒரு அர்த்தமற்ற ஒரு விவாகரத்தா இது எதுக்காக பண்ணோம்? ஏன்னா வந்து அபரிதமான அன்பு செலுத்தக்கூடியவர் பிள்ளைகள்கிட்ட, அது குறிப்பாக மகள் மீது மிகப்பெரிய பாசம். யாருக்கு? விஜய்க்கு. அவர் 2 பேர் மீது மிகப்பெரிய உயிராக இருப்பார்னு சொல்கிறாங்க. அது யாருன்னா சோர்சஸ் மூலமாக தான் நம்ம ஒன்றும் தெரியாது. பட் சோர்சஸ் சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 பேர் மீது ரொம்ப உயிராக இருப்பார். அது ஒன்று வந்து அவங்க அம்மா, 2வது மகள். அவ்வளோ பாசமாக இருக்கிறவர். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து அவர் மைண்டில் ஒரு டிஸ்டர்ப் இருந்துகிட்டே தானே இருக்கும். அதோட பீஸ்ஃபுல்லாக வந்து குடும்பத்தில் இணைஞ்சிட்டாங்கன்னா அவங்க வேலை குடும்பத்தில் வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது, பிள்ளைகளோட வளர்ச்சி, அடுத்த திருமண நிகழ்வு, இதெல்லாம் போகணும்ல. இப்போது தமிழ்நாட்டோட கௌரவமும் இருக்குது. இப்போ விஜய் வந்து முதலமைச்சர், ஒரு அரசியல் கட்சி தலைவர் இல்லை, முதலமைச்சர். அப்போ தமிழ்நாட்டோட கௌரவமும் இருக்குது, பிள்ளைகளுடைய எதிர்காலமும் இருக்குது. இந்த ரெண்டும் வந்து யாராவது கவனத்தில் எடுக்கணும்ல, குடும்பத்தில் இருக்கிறவங்க. அதை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கவனத்தில் எடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த நிலைமை வேறு. இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சியில் இருந்தீங்க, நீங்கள் ஒரு நடிகராக இருந்தீங்க, அப்போ உங்களுடைய விருப்பப்படி வாழ்ந்தீங்க, ஒரு மனக்கசப்பு இருந்து ஆச்சு போச்சு பிரிஞ்சிங்க, ஏதோ வந்து ஒரு விலகி இருந்தீங்க, அது வேறு. ஆனால் நிரந்தரமாக பிரிவுன்றது எதுக்கு? இந்த பிரிவு எதனால் இந்த பிரிவு? ஸோ சினிமா வட்டாரத்தில் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில காலம் இப்படி சில முரண்கள் இருந்து அதுக்கப்புறம் சரியான பல விஷயங்கள் பல குடும்பங்கள் இருக்க தானே செய்யுது. ஸோ அதனால் வந்து இப்போ இது வந்து இதை டெவலப் பண்ணிட்டு போக வேண்டாம், ஒரு ஷார்ட்கட்டில் இதை முடித்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து இந்த விவாகரத்து வழக்கில் வந்து விடுவிக்கப்பட்டு அதே சமயத்தில் பிள்ளைகளோடு சேர்ந்துட்டார்னா இன்னும் துரிதமாக செயல்படலாம், இன்னும் வேகமாக செயல்படலாம், இன்னும் குடும்ப வாக்குகள் பெற முடியும். மனைவி கூட இருந்தாலும் கூடுதலாக ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதுதான் சார் பத்தாததுக்கு நான் சொன்னேன் பொண்ணு இருக்கும் பொழுது நான் சொன்னேன் பவர்ஃபுல்லாக அதை தான் நான் சொன்னேன். மனைவி வந்து பிரச்சாரத்துக்கு வரலனா கூட அவங்க வீட்டில் இருந்தால் கூட 2 பிள்ளைகளும் பக்கத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 108 இல்லை 130 வந்திருக்கும். 2வது இவிஎம் சப்போர்ட் இருக்குன்றதை நான் இந்த இடத்துல நான் மாற மாட்டேன், நீங்கள் உடனே அப்படி நினச்சிடாதீங்க. இது இவிஎம்லேயே ஏதோ ஒரு சப்போர்ட் இருந்திருக்குன்றது என்னுடைய எண்ணம். அது உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பலரும் வந்து நான் சொல்லுவேன் கேட்டால், இப்போ நேற்று வரைக்கும் இவர் வந்து இவிஎம்மில் தான் அடித்தார். நான் இப்போ சொல்கிறேன், எல்லாமே கலந்து வருது. இந்த மைனாரிட்டி வாக்குகள் வந்து இந்த கிறிஸ்துவ பெரும்பான்மை வாக்குகள் பெற்றார். 2வது வந்து பார்த்திங்கன்னா வந்து யங்ஸ்டர்ஸுடைய ஓட்டையும் பெற்றார். அதாண்டு இவிஎம்ல சில சப்போர்ட் நடந்திருக்கு. இது எல்லாம் வந்து கூட பார்த்திங்கன்னா 108 வரைக்கும் தான் வந்திருக்கு. அப்போ 140 160 180 வந்திருக்குன்னு சொன்னால் இந்த தேவையற்ற நெகட்டிவ் பிரச்சாரங்கள் வந்து பார்த்திங்களா விஜய் மீது என்ன நெகட்டிவ் இருந்துச்சு? முழுக்க ஃபேமிலி, மனைவி நடிகை, அந்த மீண்டும் நம்ம அந்த நடிகைகிட்டே போனோம். ஆனால் அது உண்மைதான். இதெல்லாம் நெகட்டிவ் ஓட்டிங் குறைந்ததுக்கு காரணம் அதுதான். ஓட்டிங் குறைஞ்சதுக்கு காரணம் இதுதான். இதை வந்து யாரும் பேசுறதில்ல, நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். விஜய்க்கு 108 நின்னது எதுக்கு? எல்லா ஆயுதங்களையும் நீங்கள் வந்து எடுக்கும் போது எல்லா ஆயுதங்களையும் எடுத்தும் 108 தான் நிற்குது. 8 மாவட்டங்கள் 10 மாவட்டங்களில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பலிக்கலை. ஏன்? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு இந்த இப்போது பரவலாக எல்லோரும் நினைக்கலாம், ஜெயிச்சதுக்கு காரணங்களை நீங்கள் அடுக்குறீங்க. சரிங்க, இந்தந்த காரணம் தாங்க ஜெயிச்சது. நான் கூட சொல்கிறேன்,
ஒரு 3 பிரதான காரணங்கள் தாங்க ஜெயிச்சது அப்படின்னு நான் சொல்கிறேன். தோத்ததுக்கு காரணத்தை சொல்லணும்ல, அதை கூட இருக்கணும் சொல்ல மாட்டான். கூட இருக்க நான் சொல்கிறது யாருக்கிட்ட அந்த கட்சியில் இருக்கிறவங்க. ஜானுக்கு தெரியும் எந்தெந்த இடத்த, ஏன்னா சயின்ஸ் படி வந்து மூவ் பண்ணக்கூடியவங்கன்றதுனால தெரியும் ஜான் ஆரோக்கியசாமிக்கு எந்தெந்த செக்டாரில் எங்கெங்கே நமக்கு அடி அவர் சொன்னார். கண்டிப்பாக சில குறிப்பிட்ட மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் வந்து ஸ்ட்ரக்சரே இல்லைன்னாரு. கரெக்டாக ஜான் சொன்னது நடந்துச்சு. ஜான் என்கிட்ட சொன்னார், ஏமாத்துறாங்க சார் இவங்க, புஷி ஆனந்த் ஏமாத்துறாரு, குறிப்பிட்ட இடங்களில் வந்து கட்சியோட ஸ்ட்ரக்சரே இல்லை சார், அநியாயமாக இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் எந்த அளவுக்கு வந்து அவர் ஆள் போட்டு விசாரிச்சா தான் தெரியும். அது ஒரு கட்டத்தில் வந்து வெடித்து வெளியே வந்தது உங்களுக்கு தெரியும். ஆதவர்ஜினா போன பிறகு அது வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபேக் நம்பர்லாம் இருக்குதுன்றதை போலியாக செட் பண்ணார். அது புஷியானந்தே பண்ணது தான். ஸோ அதனால் உள்ளபடியே வந்து பார்த்தா நெகட்டிவான விமர்சனங்கள். விஜய் அவர்கள் வந்து திருமணத்துக்கு த்ரிஷாவை கூப்பிட்டு போகாமல் இருந்திருந்தா, கண்டிப்பாக பயன்படுத்தா, இந்த விவாகரத்து வழக்கு போகாமல் இருந்திருந்தா, த்ரிஷா கூட கூட்டிட்டு போகாமல் இருந்திருந்தா விஜய் மெஜாரிட்டியே ஃபேமிலியோடு, அதுதான் அதை சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் ஒன்றும் இல்லை. நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதை சொல்ல என்ன ஆகிட போகுது? நல்லதானே நம்ம சொல்கிறோம். அப்புறம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம். நல்ல விஷயம் சொல்லிட்டு எது வந்தாலும் அனுபவிக்கலாம் சார். அப்போது இந்த இடத்துல வந்து டிசப்பாயிண்ட் இது எனக்கு மைனஸ் என்ன, விஜய்க்கு மைனஸ் என்னங்க? த்ரிஷா தான் மைனஸ்ஸு. குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விலகி இருக்கிறது தான் மைனஸ்ஸு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சேரணும். இப்போ 2வது நம்பர், கட்சியில் 2வது நம்பர் யார் நம்பருக்கு ஆளாளுக்கு தலைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, தடி எடுத்தவங்க தண்டல்காரன் அந்த மாதிரி இருக்கிறானுங்க. ஆளாளுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். வாய்ப்பு கொடுக்குறவங்க, வாய்ப்பு எடுத்துக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் சார், 10 முறை சொல்லியிருப்பேன் ஜான்கிட்ட பேசும்போதே, என்டி ராமாராவுடைய வாழ்க்கை மாதிரி ஆகிட போகுது, மாமனாரை காலி பண்ணிட்டு மருமகனே வந்துட்டார். அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துடக்கூடாது. ஏன்னா இங்கே 2வது நபர்கள் வந்து அவ்வளோ வந்து நம்பக்கூடிய மனிதர்கள் கிடையாது. ஆட்சி அதிகாரம் பதவினா என்ன வேணால் செய்வாங்க. அப்போது விஜய் முதலமைச்சருக்கே ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொன்னால் குடும்பத்தோடு இருக்கிறது தான் பாதுகாப்பு. 2வது நபர்கள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எளிதில் அடையாளம் காணப்படணும் மக்களால். இதை சொல்லிலாம் வர வேண்டியதில்லை. இப்போ நான் கேட்குறேன் வந்து ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்தவே இல்லை எம்ஜிஆர். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலைஞர் அடையாளப்படுத்தவே இல்லை. ஆனால் இயல்பாகவே மக்களே வந்து என்ன செஞ்சிட்டாங்க, ரெடி ஆகிட்டாங்க, இவர் தான் சொல்லிட்டு. இப்போ என்ன ஆகிட்டு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு பிறகு அவர் தான்ப்பா எல்லாத்துக்கும் பேசுகிறாரு, அவர் தான்ப்பா இன்டர்வியூ கொடுக்குறாரு, அவர் தான்ப்பா கட்சியில் இருக்க வந்து இன்றைக்கி ஆஸ் ஆன் டேட் நான் சொல்லட்டுமா சார், இன்றைக்கி கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கீழ்மட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவருக்கு பிறகு இவர் தாங்க. இது எப்படி வருது? எப்படி அறிவிக்கவே இல்லை, விஜய் வந்து அறிவிக்கவே இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜய் வந்து தனியாக இருக்கிறாரு. விஜய் சுற்றி யாருமே கிடையாது, குடும்பமே கிடையாது. இதே வந்து ஸ்டாலின் குடும்பத்தில் சொல்ல முடியாது, இவருக்கு பிறகு அவர் தாங்க. நேற்று கூட நேர்காணலாம் கொடுத்தாருங்க ஆராசா தாங்க 2வது ஆள் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? சொல்லுங்கள். இந்த 2வது ஆள் இருந்தவரே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீர்கத்து கூட ஆள் இல்லை, துரைமுருகனை. அப்போது 2வது ஆளுன்றது அவங்க கட்சியில் வந்து முடிவு பண்ணியாச்சு. ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி பிறகு இன்பநிதி, அடுத்த நிதிகள் போயிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல யார்? அப்போ இது ஒரு கேள்வி இருக்க தானே செய்யுது. இவ்வளோ சீக்கிரமாக விஜய்க்கு அடுத்து யார்? நீங்கள் சொல்லுங்கள். பளிச்சுன்னு சொல்கிறீங்க நீங்கள். என்னென்னு கேட்டால் இது அவர் தாங்க. அவர் 2ஆம் கட்ட தலைவர்னா ஆதவர்ஜுனா. ஏன் இது எப்படி வந்துச்சு? இதைத்தான் நான் ஜான்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், தலையாக அடிச்சுட்டு இருந்தேன் நான். இது வந்து இப்படி ஆகிடும். என்னென்னா அந்த டைமில் ஆதவர்ஜுனா இல்லை, புஷி ஆனந்த். ஆள் மட்டும் மாறிடுச்சு, அவ்வளோதான். புஷி ஆனந்த் நாளைக்கு இதை வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்கிட்ட சொன்னார், ஜான் என்ன சொன்னார், அப்படிலாம் கிடையாது சார், நாளைக்கு விஜய் அவர்கள் வந்து கசக்கி தூக்கி கீழே போட்டார்னா குப்பைக்கு சமம்னார். என்கிட்ட சொன்னார், யாராக இருந்தாலும் விஜய் கசக்கி தூக்கி குப்பையை போட்டார்னா அது குப்பைக்கு சமம், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ நிலைமை என்ன? இன்னைக்கு நிலைமை என்ன? அது புஷி ஆனந்த் ஒன்றா செல்லுபடி ஆகும். இவன் அப்படி கிடையாது, பணம் வச்சுருக்கிறார்ல. ஆதவர்ஜுனா வந்து பணம் வச்சுருக்கார் சார் கையில். திருமாவளவனே கதற விட்டார். திருமாவளவன் வேறு வழி இல்லாமல் கட்சியே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து கூட்டணிக்கு போயிட்டார். கேட்டால் ஏதோ கதைலாம் பேய் கதை பிசாசு கதைலாம் சொல்லி கிடக்கிறார் பாருங்கள். சரி, இப்போ சிஎம் விஜயும் சங்கீதாவும் ஒன்று சேர போகிறாங்க. யாருக்கு இறங்கி வந்தா சார்? இது விஜய் இறங்கி இந்த கேள்வியே தப்பு சார். இந்த கேள்வி யாரும் இறங்கிலாம் வர வேணாம் சார். இது என்ன சார்? இது அது வியாபாரம் மாரல் ஸ்டோரி சார். இது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார். சார் இங்க அதாவது இங்க நீங்க தம் அடிக்கிறத பார்த்துட்டு சிகரெட் குடிச்ச எங்க அப்பா எங்க தாத்தாலாம் சார் அதெல்லாம் பாருங்க. நீங்க இப்ப உங்க 2 பேரும் இறங்கி வந்து ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா அது ஒரு மாரல் ஸ்டோரி. அதுதான் சார். ஆனா யாரு நீங்க ஒரு இல்ல நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க, எனக்கு அது பிடிக்கல. என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் இறங்கி வரணும்?
2 பேருமே இறங்கி வரணும். ஆமாம், அது அந்த அதுதான் சொல்றேன் நான். வாயிலிருந்து பதில் வாங்க நான் ட்ரை பண்றேன். அதுதான் நான் சொல்றேன். நான் பதில் வாங்க ட்ரை பண்றேன். இந்த கணவன் மனைவி உறவுல மட்டும் இந்த இது மட்டும் இருக்கக்கூடாது சார். நீ இறங்கி வா. 2 பேருக்குள்ள ஈகோ இருந்துச்சுல. ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். சங்கீதா விஜய்க்குள்ள ஈகோ இவங்களும் பாருங்க சார், யாரோட ஈகோ தோத்துச்சு அல்லது யார் இறங்கி தோக்கிறது வெற்றியே மறுபடியும் அது பேசாதீங்க. வெற்றி தோல்வியே கிடையாதுங்க கணவன் மனைவிக்குள்ள. இது மாரல் ஸ்டோரி சார். மாரல் ஸ்டோரியா கூட இருக்கட்டும் சார். நான் மீண்டும் சொல்றேன், கணவன் மனைவி உறவுக்குள்ள பெரியவங்க சின்னவங்க கிடையாது சார். நீ பெரிய ஆளு நான் சின்ன ஆளு இந்த ஈகோவே இருக்கக்கூடாது. இங்கே இறங்கி வரதால எல்லாருமே வந்து பார்த்தா ஒரே நாள் போதும் சார். என்ன ஒரு அதனால தான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்பு காட்டுறதுல யார் வந்து என்ன சொல்ல போனாங்கன்னா, யார் வந்து இந்த கணவன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேற்றுமை பேசாமல் இருக்கிறான்னு வச்சுங்களேன், யார் போய் வந்து முதல்ல ஓடி போய் பேசுகிறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தோற்று தான் நினைப்பீங்க. உண்மை அது கிடையாது. அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. அவங்க தான் ஜெயிச்சாங்க. அப்படின்னா விஜய் சங்கீதா விஷயத்துல யார் ஜெயிச்சான்னு கேட்குறேன். ஐ மீன் யார் முதல்ல ஆளா போய் பேசுறது? அதுக்கு வந்து அந்த கேள்விக்கு நம்ம வந்து போகவே கூடாது. அது வந்து அந்தரங்கம். அந்த கேள்விக்குள்ளே நம்ம போகக்கூடாது. அந்த ஆராய்ச்சிக்கிட்ட நம்ம போகவே கூடாது. யாரும் நீங்கள் மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, அவங்க அம்மா அப்பா உறவு யாரும் போகக்கூடாது. குழந்தைங்களுக்காக யாரு சார்? நான் சொல்கிறேன் குழந்தைங்க கூட போகக்கூடாது. இல்லை குழந்தைங்களுக்காக தான் 2 பேரும் மீண்டும் ஒன்று சேர்றாங்க. அது கூட நான் ஒத்துக்க மாட்டேன். இல்லையா? நீங்கள் இந்த இடத்துல நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்போ நான் சொல்கிறேன். இந்த நாட்டோட கௌரவம் இருக்குது, தமிழ்நாட்டோட கௌரவம் இருக்குது. ஏன்னா கௌரவம் தான் முதலமைச்சர். ஸோ தமிழ்நாட்டோட கௌரவம் இருக்குது. இதுக்கு முன்னாடி அரசியல் கட்சி தலைவர், நடிகர், அதே பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துட்டா கூட தானே. இதை தாண்டி கணவன் மனைவி உறவுன்றது ஒரு உன்னதமான உணர்வு. இன்னைக்கு பாரதி ராஜா விஷயத்தில் பார்த்தீங்க, தூய்மையான விஷயம். பாரதி ராஜா எவ்வளோ அவர் வராத ஆட்டமா சார்? நான் கேட்குறேன், அவர் ஆடாத ஆட்டமாக விஜய் ஆடிட்டாரு. நான் கேட்குறேன், அதை நான் நியாயப்படுத்தலை. அப்படி நினச்சிட போகிறீங்க உடனே. அப்புறம் என்னையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆக்கிடுவீங்க. நான் வந்து அந்த விஷயத்தில் நான் வந்து வெளிப்படையாக சொல்லிடுறேன், ஏகப்பத்திரி விரதம். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, என் தகுதியை நானே உறக்க சொல்லணும், இன்னொருத்தர் சொல்லணும்னு காத்திருக்கூடாது. இங்கே நான் சொல்கிறேன், பாரதி ராஜா ஆடாத ஆட்டம் கிடையாது சார். அவ்வளோ ஆட்டமானார். மனைவி கூட கருத்து வேற்று பிரிஞ்சிருந்தாங்க. ஆனால் என்னாச்சு? மரணத்தில் என்னாச்சு? இறப்பில் என்னாச்சு? மகளும் மருமகளும் எல்லாம் அதை விடுங்க சார். நீங்கள் ஏன் சார் நீங்கள் அது எல்லா குடும்பத்தையும் நடக்கும் சார். அது வந்து அவர் செய்த தப்பு. அதுவும் அவர் செய்த தப்பு. மனைவி ஓடி வந்து கதையில் அழுதாங்கல்ல, பிரிஞ்சு தானே இருந்தாங்க. கடைசி நேரத்தை கூட வரல, உயிர் போன பிறகு தான் வந்தாங்க. அப்புறம் என்ன பலன்? அதனால தான் சொல்கிறேன், பல பேருக்கு வாய்ப்புகள் இருந்து கூட பார்த்திங்கன்னா அந்த வாழ்க்கையை வாழாமல் வீணடிச்சிடுறாங்க. இறந்த பிறகு தெரியுது அந்த உறவு எப்படிப்பட்டது. 100 பேர் கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உறவு வச்சுருந்துருக்கலாம் சார். பாரதி ராஜா தப்பாக நினச்சாதீங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு 100 பெண்கள்கிட்ட உறவு வச்சிருக்கலாம். ஆனால் மனைவின்றது ஒன்று தானே. அந்த 100 பேர் கதறலையாங்க, கண்ணீர் விடலையே. அந்த உரிமை யார்? தலை சொல்லுவாங்களே, தலைக்கு பக்கத்தில் உட்காந்து கதறி அழுதது யார்? அங்கே ஒருத்தர் தானே கேட்குறாரு. கங்கை மரன் கூட ஒரு ஆள் தானே கேட்குறாரு. நீங்களாம் விட்டுட்டு போயிட்டீங்க. யார்? அவங்க மனைவி தானே கேட்குறாரு. மற்றவங்க கேட்கவே இல்லையே. ஃபோன் போட்டு ஏம்மா நீ வரல, நீ ஏம்மா வரல, நீ ஏம்மா வரல அப்படி எந்த பொம்பளையும் கேட்கவே இல்லை. எதிர்க்க இருக்க பொம்பளையை கேட்குறாரு, மனைவியை கேட்குறாரு. இதுதான் உரிமை. இதுதான் சார் உரிமை. இப்போ புரியுதுங்களா? இதுதான் உதாரணம். ஸோ இது நான் நினைக்கிறதுன்னு கேட்டால் சம்மந்தப்பட்டவங்க யோசித்து சிந்திச்சு இதுக்கு மேலே இதை வந்து டெவலப் பண்ணுறது சரி கிடையாது. அர்த்தமற்ற ஒரு சார் விவாகரத்து அப்படின்னா விஜய் சங்கீதா டைவர்ஸ் கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுமா? முடிஞ்சிடும் நினைக்கிறேன். முடிஞ்சிடும் நினைக்கிறேன். இதில் என்னன்னா சார், இது சஞ்சய் ஹாப்பி நிச்சயமாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த கிறிஸ்மஸ்க்குள்ள கிறிஸ்மஸ் இல்லை தீபாவளி 2024 நினைக்கிறேன், ஜான்கிட்ட நான் சொன்னேன், சார் இப்படி ஒரு அரசல் புரசலாக சில செய்திலாம் வருதில்ல, அவங்க அம்மா அப்பாலாம் தனியாக இருக்கிறாங்க, இவர் தனியாக இருக்கிறாரு, மனைவி தனியாக அப்படி சொல்கிறாங்கல்ல, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் வந்து பட்டாசு வெடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டேன். யார்கிட்ட கேட்டேன்? இந்த கிறிஸ்மஸ்க்கு அது நடக்கும் ஜான்கிட்டே நான் கேட்டேன். அது நடக்கவே நடக்காது சார்ன்ட்டார். அது இப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லை சார்ன்ட்டார். இது ஆனால் அவங்க அம்மா அப்பா மட்டும் நான் வந்து ஒரு உள்ளே கொண்டு வந்துடுவேன், நிகழ்ச்சி கொண்டு வந்துடுவேன் சொல்லியிருந்தீங்க. ஆனால் வந்து அது முடியாதுன்ட்டார். வர கிறிஸ்மஸ் நடக்க வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும். நாடே எதிர்பார்க்கக்கூடிய அந்த நல்ல நிகழ்வு நிச்சயமாக நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த 10 வருஷத்துக்கு விஜய் மட்டும் தான் செய்யும். அதுதான் இதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்களா, அதனால தான் இப்போ நானும் சொல்கிறேன், மறப்போம் மன்னிப்போம்ன்றது வந்து அழகான வார்த்தை சார். மறப்போம் மன்னிப்போம். ஒய்ஃபு கிட்ட இதில் என்ன இருக்கு சார்? நான் பல தடவை என் பொண்டாட்டி காலையில் விழுந்துருக்கிறேன் சார். இதில் என்ன வைக்க போகிறது இருக்கு? இது
ஓங்கி ஒரே அறை தான் சார், கம்மல் தனியாக போயிடும். இது இந்த கம்மலை தேடுறதே என் பொழப்பு சார். இது வரைக்கும் ஒரு 6 தடவை தெரியும் சார். கம்மலை தேடுவோம் சார். இது கம்மல் அவங்க போய் அவ்வளோதான் போய் படுத்துருவாங்க சார். ஓங்கி ஒரு அறை தான் போய் படுத்துருவாங்க சார். அதுக்கப்புறம் அந்த கம்மலை தேடுவோம் சார். இந்த தொடப்பை எடுத்து இந்த பீரோ சந்து, அந்த சந்து, இந்த சந்து எல்லாத்தையும் தேடிக்கிடி எடுத்து 2ம் தனித்தனியாக கிடக்கும். அந்த அந்த கம்மலோட அந்த இதுவும் தனித்தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா அதை எடுத்து அது கொஞ்சம் பெண்டாயராக இருக்கும். அதை எடுத்து அப்படி இப்படி முடுக்கி இறுக்கி எடுத்துன்னு போயிட்டு நான் செய்வேன். எடுத்து போய் கொடுத்துட்டு காலில் விழுந்துருவேன். மன்னிச்சிருங்க. அவ்வளோதான், மன்னிச்சிடு. இது மாதிரி நான் எத்தனையோ தடவை காலில் விழுந்திருக்கிறேன் சார். இதில் என்ன இருக்குது, வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஆனால் தான் அடிக்கிற கையை அணைக்கிட்ட புருஷன் தோக்குறது நல்ல விஷயம். நல்ல விஷயம். நான் பல தடவை தோத்துருக்கிறேன், தோற்கணும். அதனால ஒன்று. ஆனால் வந்து விஜய் அவர்களும் இந்த மனைவி சங்கீதா கிட்ட தோக்கணும் அப்படின்னு இதில் இந்த ஆய்வு இருக்குல்ல, யார் வந்து முதல்ல போய் வந்து பேசுவாங்கன்னு தனியாக விட்டாலே போதும் சார். அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல், விஜயை டிஸ்டர்ப் பண்ணாமல் தனியாக விட்டார். ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு செய்தி நான் காட்டுறேன். இது வந்து விஜய் அவர்கள் பேட்டி கொடுத்தது, பழைய பேட்டி, சரிங்களா? அந்த பேட்டியை கூட நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் அதை வந்து ஃப்ரேம் பண்ணிவிடுங்க. இந்த காணொலியில் ஃப்ரேம் பண்ணுறேங்க. யாராவது ஜூம் பண்ணி ஒன்றா பார்த்துக்கிட்டோம், சரிங்களா? என்கிட்ட இருக்குது, நான் அனுப்புகிறேன். அந்த பேட்டியை படிச்சிங்கன்னா நீங்கள் கண் கலங்கிடுவீங்க. நான் கண் கலங்கினேன். அந்த பேட்டியை படித்து நான் கண் கலங்கினேன். விஜயோட பேட்டி அது. நீலாங்கரையில் இருக்க வீட்டுக்கு வந்து தனி கொடுத்தணும் அவர் போன போது அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அந்த பேட்டியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இதை போஸ்ட் பண்ணுங்கள். ஒரு பிரபலமான நாளிதழ், அன்றைக்கி டிஜிட்டல் மீடியா கிடையாது, அது வந்திருக்கு பாருங்கள். அந்த அவரே பேட்டியில் அவர் சொல்கிறார். அவர் பேசுகிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் என்று. அப்போ எப்படி சொல்கிறாரு பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் வந்து ஏன் இன்றைக்கி இப்படி ஆச்சு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ திருப்பி நம்ம அதை வந்து பேசாமல் யார் வந்து முதல்ல பேசுவாங்க, இதனால் வந்து ஓட்டப்பந்தயமா யார் வந்து முதல்ல கப்பு எடுப்பாங்கன்றதுக்கு கிடையாது. அவங்கள தனிமையாக விட்டாலே போதும். விஜய்க்கு இன்னும் ஒரு மிருக பலம் கிடைக்கும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், இன்னும் மிகப்பெரிய பலம் கிடைக்கும். அதில் இருக்கிற எந்த ஜோசியக்காரனும் சொல்ல மாட்டான். உண்மைதான். ஜோசியக்காரன் சொல்ல மாட்டான், அவன் காசு வாங்குறவன். ஜோசியக்காரன் சொல்ல மாட்டான். நம்ம வந்து காசு வாங்குற ஆள் கிடையாது. நம்ம உள்ளத்தில் இருக்கிறத நம்ம சொல்கிறோம். விஜய் குடும்பத்தோடு சேர்ந்தால் அரசியல் பலம் மட்டும் இல்லை சார், குடும்ப பலம், அரசியல் பலம், தமிழ்நாட்டோட பலம். தமிழ்நாடே வரவேற்கும், தமிழ்நாடே கொண்டாடும். பலம் சங்கீதா ஒன்று சேர்ந்தா தமிழ்நாடே கொண்டாடி அது ஒன்று. அதனால தான் பலம் சொன்னேன். குடும்ப பலம், இது குடும்ப பலம், அரசியல் பலம், தமிழ்நாட்டுக்கே பலம். நிச்சயமா, உண்மைதான். அதனால் பார்க்கலாம். நிச்சயமா, கண்டிப்பாக. நீங்கள் உங்களுடைய வாய் முகூர்த்தம், விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் ஒன்று சேர வேண்டும். மனைவி சங்கீதா கிட்ட முதலமைச்சராகவே இருந்தாலும் நேற்றைய தினம் வந்து அந்த இதுக்கு போயிருந்தார்ல, மூகாம்பிகா கோயிலுக்கு போயிருந்தார். அந்த கோயிலில் மூகாம்பிகா கோயிலுக்கு போயிட்டு இருந்தார்ல, அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி பிள்ளைகள் இருந்தால் எப்படி சார் இருந்திருக்கும்? ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும், வேறு லெவலில் இருந்திருக்கும். நிச்சயமா. மனைவியும் பிள்ளைகளும் இன்னும் அம்மா அப்பா சேர்ந்து இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? நல்லா எப்படி இருக்கும்? நல்லா இருந்திருக்கும். மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வரவேற்பு மக்கள்கிட்ட இருந்திருக்கும் சார். எப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன சொன்னாலும் நம்ம மு.க. ஸ்டாலின் அவர் கூட அவரோட தனியாக ஒரு இந்த பூச்சி முருகன் கூட இந்த இன்னும் சில எடுப்புங்கள்லாம் கூட போவார்ல. அந்த வார்த்தை அப்படி வரும்போது வரும் சார், அதெல்லாம் போவார்ல. அதை விட துர்காமாவோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவார் பாருங்க. ஏதோ ஒரு கூட்டத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கோ போகும்போது அது எப்படி இருக்கும்? ஒரு கல்யாண நிகழ்ச்சியே எடுத்துங்க சார், திருமண நிகழ்ச்சியே எடுத்துங்களேன், மனைவியோட சேர்ந்து போகும்போது அது எப்படி இருக்கும்? பூச்சி முருகன் கூட போகும்போது எப்படி இருக்கும்? அப்போ விஜய் தன்னுடைய தனிமையை உணர்ந்திருக்காரு. அதனால தான் சார் எல்லாருக்கும் சார் எல்லாரும் ஒரு விஷயம் இருக்குது சார், எல்லாரும் ஒரு விஷயம் இருக்குது சார். இதை சொன்னாங்க நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? என்னதான் நீங்கள் சொன்ன மாதிரி பூச்சிமுருகன் அவர்கள் உதாரணம் சார், எவ்வளோ விஜய் கூட என்னதான் நண்பர்கள், அதிகாரம் சார், அதிகாரம், தனிமை விஜய் கேளுங்க சார். அதிகாரம், பகட்டு, பரோடாபம், இந்த அரசு நிகழ்வு, கட்சி கூட்டம், வாழ்க்கை கோஷம், அது இது இது அது இது இது எல்லாம் முடிஞ்சு கடைசியாக 4 சவத்துக்குள்ளே ஒரு முடங்கும் போது யோசிக்க மாட்டாரா சார்? நிச்சயம். அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு கேளுங்க, விஜய்க்கு சலிச்சு போயிருக்கு. ஆமாம், அந்த அளவுக்கு அந்த தனிமை விஜயை வாட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் சார், அதன் வெளிப்பாடா மனைவி சங்கீதாவோட விஜய் மீண்டும் இணைய நினைக்கிறார், சேர நினைக்கிறார். அதுதான் நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு, அதாவது இந்த 4 சவத்துக்குள்ளே இவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள்லாம் முடிஞ்ச பிறகு அந்த 4 சவத்துக்குள்ளே வந்து கடைசியாக வந்து இரவு முடங்கும் போது அப்போது யோசிக்க மாட்டாரா? அந்த அளவுக்கு மோசமான ஒரு இரக்கமெல்லாம் இல்லாத ஒரு தாய்க்கா பிறந்துட்டார், நல்ல தாய்க்கு பிறந்தவங்க. அப்போ யோசிப்பார்ல, நல்ல வளர்ப்பு தானே, எல்லாருக்கும் தெரியும் தானே இல்லையா?
அப்போ வந்து யோசிக்க தானே செய்வார். என்னன்னு கேட்டால் நமக்கு ஏன் இந்த நிலைமை, இது எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. இப்போது விஜய்கிட்ட இப்போ எல்லாமே இருக்குது. புகழ் இருக்குது, பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, அரசியல் பலம் இருக்குது, தமிழ்நாடே இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ எது இல்லை யோசிப்பாங்கல்ல. நிச்சயமா மனைவி குழந்தைங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சொல்கிறாங்க பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அந்த வார்த்தையே சொல்லாதீங்க. பிரியலை, விலகி இருக்காங்க. விலகினது மீண்டும் சேரும் சார், பிரியர் தான் சேராது. நிச்சயமா பிரியர் இது விலகி இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வெறும் பேப்பர் சார். அது இந்த நீதிமன்றத்தில் இருக்குல்ல சார், அது வெறும் பேப்பர். நாளைக்கு நீதிபதியே உத்தரவு போட்டால் கூட அது வெறும் பேப்பர் சார். நிச்சயமா உண்மைதான். அந்த என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஜுனூன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் வந்துச்சு தெரியுமா ஒரு காலத்தில். முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருந்தபோது தூர்தர்ஷனில் வந்துச்சு ஜுனூன்னு சொல்லிட்டு, பிடிவாதம் சொல்லிட்டு ஒரு சீரியல். அதில் ஒரு வசனம் ஒன்று வரும், இங்கே எல்லா ஆணைகளும் எல்லா உத்தரவுகளும் வெள்ளை தாளில் இருக்கின்ற கருப்பு எழுத்துக்கள் அர்த்தமற்றவை அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும். அது எதுக்காக சொல்கிறது, அந்த வசனம் அப்படியே மனசில் இருக்குது. இந்த உத்தரவுகள் ஆணைகள் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா மனசு தான். இது எல்லாத்தையும் மனசு ஒரு செகண்ட் உடச்சி தூக்கி போட்டுருவோம், கசக்கி தூக்கி போட்டுருவோம். ஸோ அதனால் கணவன் மனைவி இணையறது தான் சரியானது. நிச்சயமாக உண்மை. சினிமா வசனம் தான். ஆனாலும் இதை சொல்கிறேன், விஜயும் சங்கீதாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நாட் ஓன்லி விஜய் ரசிகர்கள், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு அதுதான் தீபாவளி. கண்டிப்பாக இந்த தீபாவளி அப்படி அமையும் நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக தீபாவளி மிஸ் ஆனாலும் கிறிஸ்மஸ் இருக்குது, விடமாட்டோம். ரொம்ப அழகாக நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி சார்.